ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம இசேவையில் கேன் அப்டேட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நேம் எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இசேவையில் பல்வேறு வகையான சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கம், நேட்டிவ், கம்யூனிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் வந்து இருக்குது. அந்த எல்லா சர்வீஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கேன் நம்பர் ரொம்ப வந்து அவசியமானது. அந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சர்வீஸுக்குலாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் கேன் நம்பர் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்ல நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை தப்பாக வந்து மிஸ்டேக்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமானது. இதுவே உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்களே வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் நம்மளால் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணலாம்னா, கண்டிப்பாக நீங்கள் மெயில் அனுப்பி தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே மெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், tnecevhelpdesk@tngovernment.in. இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து பார்த்தா கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லது உங்கள் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்டான மேனேஜர், இசேவை மேனேஜர், அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தா எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லீகலாகவோ இல்லீகலாகவோ வெளியே வந்து பார்த்தா நிறைய பேர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஒன்று டோல் ஃப்ரீ நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அல்லது சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை வந்து கான்டாக்ட் பண்ணவே அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம மெயில் மூலமாக எந்த ஃபார்மேட்டில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கேன் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான். இதில் நீங்கள் என்றைக்கு கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான தேதியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர், யார் கேன் நம்பர் வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த விண்ணப்பதாரர் பெயர் என்ன, அவங்க கேன் நம்பர், அந்த குடிமக்கள் கணக்கு என்ன இருக்குது பாருங்கள், கேன் நம்பர், அந்த கேன் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்க ஆதார் நம்பர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன, இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு திருத்தம் செய்ய கோரும் விவரம், நீங்கள் எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் நேம்னா நேம் வந்து ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது, அதேமாரி தமிழில் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிறந்த தேதினா பிறந்த தேதி எப்படி இருக்குன்றதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் வந்து நீக்கம் இல்லை ரிமூவ் பண்ணால் ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூடுதல் தகவல் வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்பினா அதை கூடுதலாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தா ஃபில் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு இணைக்கப்பட்ட ஆவணம், நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நேம் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டோ, மார்க் ஷீட்டோ, ஓட்டர் ஐடி கார்டோ, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக எந்த நேம் கொடுத்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோ அந்த நேம் கரெக்டாக இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ண போகிறோன்னா இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிற டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் அதை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா விண்ணப்பதாரர் கையொப்பம் கேட்டிருக்காங்க, உங்கள் சைன் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா மெயிலுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி அனுப்பலாம். இதுவே நீங்கள் இசேவை மைய ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சைனை போட்டு நீங்கள் மெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் மட்டும் போதாது, உங்களுக்கு மேனுவலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கேன் நம்பர் என்ன, என்னமான கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்ளிகேன் நேம் என்ன, இந்த ஃபார்மேட் அந்த 5 இதுவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி மெயில் அனுப்பலாம்னா நீங்கள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு tnecevhelpdesk இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த மெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் சிம்பிளாக கொடுத்தா போதுமானது, ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியல, நீங்கள் ஃபுல்லாக கூட நல்லா ப்ரீஃபாக டைப் பண்ணுங்கள். இல்லை அந்தளவுக்கு லோவாக தான் தெரியுன்றவங்க நேம் கரெக்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. சிம்பிளாகவே போட பாருங்கள், ரொம்பலாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் கீழே என்ன டைப் பண்ணால் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு கேன் நம்பர், அந்த கஸ்டமரோட கேன் நம்பர் என்ன, அல்லது உங்கள் கேன் நம்பர்னா உங்கள் கேன் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரெக்ஷன், என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா நான் நேம் கரெக்ஷன் பண்ண போகிறேன், தமிழ் நேம் கரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா, இல்லை இங்கிலீஷ் நேம் கரெக்ஷன்னா இங்கிலீஷ் நேம் கரெக்ஷன் கொடுங்க. ரெண்டுமே பண்ணணும்னா நார்மலாக நேம் கரெக்ஷன் அப்படின்றத நீங்கள் வந்து திரும்ப வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அகைன் கூட என்ட்ரு பண்ண பாருங்கள். ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருந்தால் மட்டும் டேட் ஆஃப் பர்த்தில் போய்ட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லை
விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், என்டர் பண்ண வேண்டியது கிடையாது. நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் நேம் வந்து எந்த கரெக்ஷன் இங்கிலீஷில் கரெக்ஷன் பண்ண போகிறோன்னா ஸோ தெளிவாக கரெக்டாக எது இருக்கோ அந்த நேமை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது தான் அவங்க ரீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நேம் இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஆஸ் பர் டாக்குமெண்ட்ஸ் படி நீங்கள் கரெக்டாக நேம் வந்து கொடுங்க. அதுக்கு டாக்குமெண்ட் இல்லைனா கண்டிப்பாக திரும்ப வேறு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லி மெயில் அனுப்புவாங்க. ஸோ கரெக்டான டாக்குமெண்ட்ஸை என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இதில் போய்ட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அட்டாச் பண்ணால் அந்த கேன் கரெக்ஷனுக்கான ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதை ஃபில் பண்ணி அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எந்த கரெக்ஷன் பண்ண போகிறோ அதுக்கான எவிடன்ஸுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா மெயில் மூலமாக வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 வீக் ஆகலாம். எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே கரெக்ஷன் பண்ணுறாங்க, 1 வீக் ஆகுது, 7 டேஸ் ஆகுது, இல்லை வந்து பார்த்தா 15 டேஸ் கூட ஆகும். அது வந்து எந்தளவுக்கு அதிகபட்சமாக அவங்களுக்கான குறிஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து 1 by 1 வந்து பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு 1 வீக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டியர் சார் மேம் ஆஸ் பர் ரெக்வெஸ்ட் ஸ்கேன் அப்டேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தா கரெக்டாக 1 வீக்குள்ளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ரிட்டன் மெயில் அனுப்புவாங்க. அந்த மாதிரி மெயில் அனுப்பிட்டாங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான கேன் நம்பர் கரெக்ஷன் ஆகிடுச்சா இல்லையா, நேம் கரெக்ஷன் ஆச்சா, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் ஆச்சா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு மெயில் மூலமாக அனுப்ப பாருங்கள். ரொம்ப டிலே பண்ணுறாங்க, எமர்ஜென்சியாக வேணுன்றவங்க சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தா தனியாக செப்பரேட் லாகின் ஐடி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக அவங்க வித்தின் ஒரு செகண்ட்குள்ளே அவங்களால வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ ரொம்ப எமர்ஜென்சியாக சீக்கிரமாக வேணுன்றவங்க சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். நார்மல் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா மெயில் மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் இசேமயத்துக்கான ஐடி வச்சுருக்கவங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனடியாக உங்களுக்கு வந்து பார்த்தா அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா கேன் அப்டேட் பண்ணது குறித்து கேட்டிருக்கீங்க. அதன் காரணமாக இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தா ஐடி வாங்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 100 rupees 150 நம்பர்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நீங்கள் மேனேஜரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணவே அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.